வருஷத்துல வெறும் 4 மாசத்துக்கு மட்டுமே போக முடியற இந்த மலைக்கு நிறைய பேர் போகணும்னு நினைச்சு இறந்தும் போயிருக்காங்க. எங்கன்னு சொல்ற வீடியோ சேவ் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டுல ரொம்ப கடினமான தென் கைலாயம்னு சொல்லப்படுற இந்த வெள்ளங்கிரி மலை கோயம்புத்தூர்ல இருக்கிற ஈஷாக்கு பக்கத்துல தான் இருக்கு. நீங்க பூண்டி மலைக்கு ஒன்ஸ் ரீச் ஆயிட்டீங்கன்னா கீழே கோயில பார்த்துட்டு அன்னதானமும் போடுவாங்க. சாப்பிட்டுட்டு மேல ஏறுங்க. செக்கிங்ல பிளாஸ்டிக்ல கண்டிப்பா அலோ பண்ண மாட்டாங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்லிப்பர்ஸும் இந்த வாட்டி அலோ பண்ணல. சோ மறக்காம ஷூஸ் கொண்டு போயிடுங்க. நீங்க மலையோட உச்சிக்கு போய் வெள்ளங்கிரி ஆண்டவரை பார்க்க கிட்டத்தட்ட 7 மலை ஏறினா மட்டும்தான் முடியும். ஒன்னு ஒரு ரகமா இருக்கும். அதுல முதல் மலை 1500 படிக்கட்டுக்கு மேல ஏறி போகும்போது இந்த மலை எந்த அளவுக்கு டஃப்ன்றத புரிஞ்சுப்பீங்க. இந்த வெள்ளை விநாயகர் கோயில் வந்த உடனே ரெண்டாவது மலை வழுக்குப்பாறையில ஸ்டார்ட் ஆகி எண்டிங்ல பாம்பாட்டி சித்தர் குகையை பார்த்துட்டு மூணாவது அண்ட் நாலாவது மலை கரடு முரடான பாதையோட நல்ல செங்குத்தா மேல ஏறி போற மாதிரி இருக்கும். அஞ்சாவது மலை கொஞ்சம் பிளாட்டா இருக்கும். இந்த ரூட்டை உருவாக்குன ஒட்டன் சித்தர் சமாதியும் நீங்க பார்க்கலாம். அண்ட் ஆறாவது மலை நல்லா இறக்கமா போகும். அங்க ஆண்டி சோனையில தண்ணிக்குள்ள இருக்கிற சிவனை பார்த்துட்டு ஒரு குளியல போட்டுட்டு உடம்ப நல்லா தேத்திக்கோங்க. ஏன்னா 7வது மலை தான் இருக்கிறதுல செம்ம செங்குத்தா பயங்கர டஃபா இருக்கும். அதுலயும் நைட் டைம்ல காத்தோட குளிர் பனின்னு சேர்ந்து மேல போகும்போது செம்ம த்ரில்லிங்கா இருக்கும். அப்படி கஷ்டப்பட்டு 6000 அடிக்கு மேல இருக்கிற வெள்ளங்கிரி ஆண்டவரை பார்க்கும்போது வந்த கஷ்டம் எல்லாமே காத்துல பறந்து போயிடும். லைஃப்ல ஒரு தடவையாச்சும் போக வேண்டிய ஒரு மலை. சோ ட்ரை பண்ணி பாருங்க.